எல்லா அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காட்ட போகிறேன். கோதுமை ரவை வச்சு நீங்கள் உப்புமா செஞ்சுருக்கீங்கோ, பொங்கல் செஞ்சுருக்கீங்கோ இல்லையா? நான் இன்றைக்கி கோதுமை ரவை வச்சு வாங்கிபாத் எப்படி பண்ணுறதுன்னு காட்டி கொடுக்குறேன். வாங்கிபாத்தில் கத்திரிக்காய், கேப்சிகம் எல்லாம் சேர்த்துன்னு தான் பண்ணணுன்ட்டு இல்லை. வரும் கோதுமை ரவை வச்சு வாங்கிபாத் பவுடர் யூஸ் பண்ணி செய்யலாம். சூப்பராக இருக்கும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து பண்ணாக்கா என்ன நல்ல டேஸ்ட் வரும் தெரியுமா? முதல்ல எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ கோதுமை ரவை எடுத்துட்டு நல்லா பொன்னரு வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ಅಥವಾ நெல்லெண்ணெய் போட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தும் பருப்பு, ஒரு சிட்டிக்கை பெருங்காயம், அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸில் வதங்கிடும். அப்புறமா தக்காளியை 1-2 சேர்த்துக்கலாம். அது சாய்ஸ் உங்களுது. 1 சேர்த்தாலும் நல்லா இருக்கு, 2 சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே செஞ்சு வாங்கிபாத் பவுடர் சேர்த்துட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கோங்க. வாங்கிபாத் பவுடர் சேர்த்துருக்கிறது கிளிப்பிங் மிஸ் ஆகிருக்கு, பட் இதுக்கு சேர்த்துக்கணும். அப்புறமா 1 கப் அளவுக்கு நான் கோதுமை ரவை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்கோ. நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இப்போது வறுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்க. அது கொதிக்க வந்தப்போ குக்கருக்கு மாற்றிண்டு குக்கரில் 2-3 விசில் கூ வைக்கணும். இல்லை நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே செய்யலாம். பட் நான் பை மிஸ்டேக்காக ஃப்ரையிங் பேனில் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கரில் சேர்த்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே செஞ்சாலும் ரொம்ப நல்லா வரும். ஒரு 3 விசில் வந்த அப்புறம் ஓசை அடங்கியான அப்புறம் திறந்து பாருங்கோ. சூப்பராக கோதுமை ரவை வாங்கிபாத் ரெடி ஆகிடும். அது கூட நான் பயிர் சுண்டல், வெஜிடபிள்ஸ் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிட்டாக்கா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் வராது. ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு கேட்டுக்கிறேன். என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு ஸ்டே டியூன்ட் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.